அருமையான மொறுமொறு அடை. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. அருமையான சமச்சீரான ஒரு சிற்றுண்டியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சமச்சீர் அப்படின்றது என்னென்னா, அதாவது முழுவதுமாக ஒரே ஒரு உணவினால் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து சக்தியும் கிடச்சிடும். அது எப்படி அப்படின்னா அடை செய்து பார்க்கலாம். அடையில் பருப்பு, அரிசி, புரதச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் காய்கறியும் நம்ம அது கூட சேர்க்கறதுனால ரொம்பவே நார்ச்சத்தும் சேர்ந்து அருமையான சுவையான இந்த அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த அடையை பொதுவாக எல்லா பருப்புகளும் உபயோகப்படுத்தி செய்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறதில்ல. இதில் கடலை பருப்பு மற்றும் கொள்ளு உபயோகப்படுத்துகிறோம். கொள்ளு வந்து இப்போ நிறைய பேருக்கு உடல் எடை குறைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மற்றும் கவனம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, துவரம்பருப்பு அல்லது சிறுபருப்பு சேர்த்துக்க வேண்டிய இடத்துல நம்ம கொள்ளு சேர்த்துக்கிறோம். துவரம்பருப்பு சிறுபருப்பு நம்ம நம்மளுடைய மற்ற சமையலில் உபயோகப்படுத்திகிட்டே தான் இருக்கோம். சாம்பார் பண்ணிகிட்டு இருக்கோம், கூட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறதுனால இந்த அடையில் நம்ம கொள்ளு போடலாம். கொள்ளு போடும் பொழுது இதனுடைய சுவை உண்மையிலேயே ரொம்ப அலாதியாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நிச்சயமாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தது அரிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புழுங்கல் அரிசி அல்லது பச்சரிசி, உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ அந்த அரிசி உபயோகப்படுத்திக்கலாம். இதை தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்றது இல்லை. இந்த இடத்துல நான் பச்சரிசி உபயோகப்படுத்தியிருக்கேன். புழுங்கல் அரிசியும் உபயோகப்படுத்தலாம். இட்லி அரிசி எது வேணாலும் உபயோகப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் அளவுகள் மட்டும் நம்ம சரியாக கவனத்தில் வச்சுக்கணும். அதாவது அரை அளவுக்கான கடலைப்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, அரை டம்ளர் கொள்ளு. கடலைப்பருப்பு ஊறினா 2 மணி நேரத்தில் ஊறினா இவ்வளோ பெருசாக வந்துடும். அதனால் இதனுடைய அளவு அதிகமாக உங்களுக்கு தெரியுது. இது ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர் அப்படின்னும் பொழுது அதே அளவுக்கான 1 டம்ளருக்காக நம்ம மொத்தமாக அரிசி எடுத்துக்க போகிறோம். பருப்பும் அரிசியும் சம அளவில் இருக்கணும். 2 பருப்பு கலந்துருச்சு. இதில் நீங்கள் 3 பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் கொள்ளு, இப்படி போட்டுக்கலாம். இந்த விகிதத்தை நம்ம சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் நம்மளோட அடை. அதை தவிர நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிறிய துண்டு இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து இந்த அடை செய்ய போகிறோம். வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயத்துக்கு பதிலாக நார்ச்சத்து உள்ள கேரட் சேர்த்துக்கிறோம். கேரட் சேர்த்துக்கும் பொழுது இதில் இருக்கிற ஆரோக்கியமும் நம்ம குழந்தைங்களுக்கு, குடும்பத்தினருக்கும் கிடச்சிரும். அதனால் இந்த இடத்துல நம்ம கேரட் சேர்த்துக்கிறோம். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையுமே நான் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கொள்ளு கொஞ்சம் வெது தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் ஊறுற மாதிரி, ஒரு 4 மணி நேரம் ஊறுற மாதிரி நீங்கள். இப்போ முதல்ல நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய் ரெண்டத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய் அரைஞ்சிருச்சு. அது கூடயே நம்ம என்ன பண்ணோம், அரிசியை சேர்த்து அரைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நல்லா அரைஞ்சிருச்சு. கொஞ்சம் லேசாக கொரன்னு இருக்குது. இந்த பக்குவத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொள்ளு அரைச்சி எடுத்துக்கலாம். கொள்ளு அரைச்சி எடுத்துட்டோம். இதை கிரைண்டர் உபயோகப்படுத்தி அரைக்கிறவங்க இதே வரிசையில் ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கடைசியாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சில இடங்களில் மையாகவும் சில இடங்களில் கொஞ்சம் கரகரணும் அப்படின்ற ஒரு பக்குவத்தில் நம்ம இதை அரைச்சி எடுத்துருக்கோம். ரொம்பவே பெருசாக பருப்பு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தைரியமாக கொஞ்சம் அரைச்சே எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருப்பருப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேகிறதுக்கும் அதிக நேரம் எடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம புதுமையாக என்ன பண்ணுறோன்னா, வெங்காயம் போன்ற பொருட்கள் எதையுமே சேர்க்காமல் அருமையாக துருகின கேரட் சேர்த்துக்கலாம். இதில் சில பேருக்கு கேரட் பிடிக்கல அப்படின்றவங்க பீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது, ஆனால் பொடியாக அறிந்து சேர்க்கக்கூடியதாக சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். வித்தியாசமான சுவை. அதை தவிர குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், பெரியவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப மனதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா. குடும்பத்தின் ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் அதை நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்து பார்த்துக்கிறது எப்போவுமே நல்லது. எல்லாமே இறைவனோட கையில் இருந்தாலும் நாம் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தலாம். இப்போ இந்த அடையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மாவு அரைச்ச உடனே இதை சுட்டு எடுத்துடலாம். அதுதான் இதில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அதனால் இப்போவே நம்ம இந்த அடையை சுடுற வேலையை பண்ணலாம் வாங்க. இப்போ முதல்ல நம்மளுடைய தோசைக்கல் சூடானதும் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம்.
மெதுவாக மேம்போக்கமாக இதை தடவி விட்டுக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா இந்த மாவு சரியான ஒரு விகிதத்தில் எல்லா பக்கமும் படரும். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிடிச்ச எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். மிதமான தீயில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக பக்கவாடுகளில் இப்படி எடுத்து கொடுக்கலாம். மீண்டும் இந்த பக்கம் திருப்பலாம். இப்போ நல்ல ஒரு நிறம் மாற்றம் வந்தோடனே இந்த மடக்கிட்டு எடுத்துடலாம். அருமையான நம்மளுடைய அடை தயார். இது நான் சின்னதாக போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம கொஞ்சம் கூட பெரிய அளவில் போட்டு எடுத்துக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான அடை செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? கொஞ்சமாக பனவெல்லம் இருக்குதா, அதை இப்படி கொஞ்சம் வச்சுக்கலாம். பனவெல்லத்தை தொட்டு சாப்பிட்லாம், அல்லது வெண்ணெய் தொட்டு சாப்பிட்லாம், அல்லது தேங்காய் சட்னி. இப்படி நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ எதை வேணாலும் செய்து சுவையான இந்த சமச்சீரான உணவை செய்யுங்க. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, காய்ந்த மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் உபயோகப்படுத்தியிருக்கோம். கூடிய விரைவில் நம்மளுடைய தோசை டு பீஸா கருத்து பரிமாற்ற பகுதியில் நம்ம பச்சை மிளகாய் மற்றும் காய்ந்த மிளகாயின் குணநலங்களை பற்றி விவரிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு எது உண்மையிலேயே நல்லதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் நிச்சயமாக சுவையான ஆரோக்கியமான உணவை குடும்பத்தாருடன் உண்டு மகிழுங்கள். தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.